கிறிஸ்துவுக்குள் அன்பான வலைதள நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். கிறிஸ்துவின் ஜெப வீடு சென்னை 78 மூலமாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் நன்றிகளையும் கூறிக்கொள்ளுகிறேன். உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே குட் ஃப்ரைடே என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை துக்க வெள்ளி என்றும் புனித வெள்ளி என்றும் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இயேசுவானவர் சிலுவையில் மரித்ததற்கு காரணம் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படும். இயேசுவானவர் உலகத்திலே தோன்றினார். அவர் தம்முடைய ஜனங்களுக்காக தோன்றினார். தம்முடைய ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபடியினால் உலக ஜனங்களுக்கு அவர் சொந்தமாய் மாறினார். இதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி அவர் இயேசுவாய் பிறந்து கிறிஸ்துவாய் மாற்றப்படுகிறார். கிறிஸ்து என்றால் இரட்சக என்று அர்த்தம். இயேசு என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள்படும். அவர் நம்மோடு இருக்கிறவராய் இருந்து நம்மை அபிஷேகிக்கத்தக்கவராய் அவர் மாற்றப்படுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வரும்போது இதை குறித்து நாம் தெளிவாய் காண முடியும். அப்படி கிறிஸ்துவாய் அவர் மானிடன நிமித்தம், அதாவது சிலுவையின் மரணத்து நிமித்தம் அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததற்கு பின்பு அவர் கிறிஸ்துவாய் மாற்றப்படுகிறார். அதனால்தான் நீங்கள் பவுல் எழுதின சுவிசேஷ புஸ்தகங்கள் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு என்று கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி பவுல் எழுதியிருப்பார். இயேசு கிறிஸ்து என்று ஒரு சில இடத்தில் மாத்திரமே இருக்குமே தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அது கிறிஸ்து இயேசு என்றுதான் இருக்கும். கிறிஸ்துவை அங்கே அவர் முக்கியப்படுத்தி எழுதுகிறார். அப்படி என்றால் புறஜாதியாகிய தேவனை அறியாமல் இருந்த நமக்கும் நம்முடைய நாட்டிற்கும் இயேசுவானவர் கிறிஸ்துவாய் மாற்றப்பட்ட பின்புதான் ஒரு விடுதலையும் ஒரு மீட்பும் ஒரு ரட்சிப்பும் வருகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதம். நாம் இன்று எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, நாம் ஆவிக்குரியபடி இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியபடி நாம் இஸ்ரவேலர்களாய் இருக்கிறபடியினால் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கக்கூடியதான இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது, சொந்தமாக மாற்றி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம், அதை அறிக்கை செய்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த சிலுவையின் மரணம் ஏன்? இந்த சிலுவையில் அந்த நாட்களில் அறையப்படக்கூடியவர்கள், மரிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கும்போது அவர்கள் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்கள். அதாவது கொடிதான தவறுகளை செய்து மரணத்திற்கு உட்பட்டவர்களைத்தான் சிலுவையிலே அறைவார்கள். நமக்கு புரிந்து கொள்வது மாதிரி நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மரண தண்டனை ஒன்று இருக்கும். நம்முடைய இந்திய தேசத்திலே தூக்கு தண்டனை என்று உண்டு. அந்த தூக்கு தண்டனை மிகவும் கொடிய ஒரு மனிதர்களுக்குத்தான் இருக்கும். அதே போன்றுதான் ரோம் நாட்டிலும் கூட, ரோமர் ஆட்சி செய்த நாட்டிலே அந்த சிலுவை மரணம் என்பது கொடிய தவறுகளை செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய தண்டனையாய் இருந்தது. அது சாபத்திற்கு உட்பட்ட ஒரு மரமாய் இருந்தது. அந்த சாபத்திற்கு உட்பட்ட மரம் இயேசுவானவரை சுமந்ததினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மரமாய் கிறிஸ்தவர்களுக்கு அடையாள சின்னமாய் மாறி போனது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
ஒவ்வொரு வழிபாட்டில் உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு ஞாபக சின்னங்கள் உண்டு. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது சிலுவையை அந்த மாதிரி சின்னமாய் வைத்திருக்கிறோம். சரி, அவர் சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்வோம். முதலாவதாக, வேதத்தில் இருக்கக்கூடியதான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி அவர் சிலுவையிலே மரித்தார். இது ஒன்று. இயேசுவானவர் உலகத்திலே வந்து அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்றால் அவருடைய பிறப்பிற்கு முன்பாகவே இவருடைய மரணத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதி தாயாகிய ஆதாம் ஏவாள் இவர்களுடைய காலத்திலேயே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வரும்போது 16வது வசனத்தில் வரும்போது, ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால், ஆதாம் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினால், தேவன் அந்த நாட்களில் அவர்கள் இருவருக்கும் சில சாபங்களை சொல்லுகிறார். இவர்களை அந்த பாவத்திலே, அந்த தவறிலே, அந்த மீறுதலிலே வழி நடத்தினதான சர்ப்பத்திற்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த சர்ப்பம்தான் பிசாசு என்று வெளிப்படுத்தல் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் அந்த சர்ப்பம் பிசாசு சாத்தானா இருக்கிறபடியினால் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். அந்த தண்டனை என்ன? ஒரு ஸ்திரீயினுடைய வித்து உன்னுடைய தலையை நசுக்கும் என்று அங்கே சொல்லுகிறார். அந்த வேத வசனம் நிறைவேறும்படியாய் ஸ்திரீயினுடைய வித்திலே இயேசுவானவர் முதலாவது பிறந்தார். யோசேப்பு மரியாளும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இயேசுவானவர் பிறக்காதபடி பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து ஸ்திரீயினுடைய மரியாளுடைய வித்தினால் பிறந்தவர் இயேசு. அவருடைய சிலுவை மரணம் பிசாசுடைய தலையை நசுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் வேதத்தில் வரும்போது இயேசுவானவர் சிலுவை மரணத்திலே பிசாசானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் எழுத்தின்படி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த பாம்பை அடிக்கக்கூடியவர்கள், இந்த அதிகமாய் பாம்புகளை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல, அதை அடிக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பாம்பை அடிக்கக்கூடியவர்கள் முதலாவதாக அவருடைய தலையை நசுக்கு என்று தான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அது அப்படியே விடுவோம் என்றால் அது உயிர் பெற்று வந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. ஆகையினால் தலையை நன்றாக அடித்து அதை நசுக்கி விடு என்று சொல்வார்கள். அதற்கு பின்புதான் அந்த பாம்பை எடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அப்படி என்றால் ஒன்று, இயேசுவானவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக முதலாவது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். கர்த்தர் மிகவும் பெரியவர். அதோடு கூட அவர் சிலுவையிலே மரித்ததினால் நமக்கு என்ன நன்மைகள்? இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்தார், அவர் பிறந்தார், ஊழியத்தை செய்தார், வாழ்ந்தார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் போய்விட்டார். அதனால் நமக்கு என்ன நன்மை? இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான நமக்கு என்ன பயன் இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போதுதான் சிலுவை மரணம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த சிலுவை மேன்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவதாக நமக்கு அந்த சிலுவை மரணம் என்ன நன்மையை கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை உபாகம புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வரும்போது தான் நம்ம வாசிக்கிறோம்.
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அவன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசுவானவர் சபிக்கப்பட்டாரா என்றால் சபிக்கப்பட்டார். எப்பொழுது சபிக்கப்பட்டார்? அந்த சிலுவையிலே அந்த 3 மணி நேரம் உலகத்தில் இருளடைந்து கிடந்த நேரத்தில் நமக்காய் அவர் சாபமானார். இதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது மிகவும் தெளிவாய் வாசிக்க முடியும். சாபமில்லாத அவர் நமக்காய் சாபமானார். சாபத்தில் கிடந்ததான உனக்காய் எனக்காய் நம்முடைய சாபங்களை மாற்றும்படி அவர் சிலுவையிலே சாபமாய் மாறினார். அப்படி மாறினது நிமித்தம் நம்முடைய சாபங்களை அவருடைய தலையின் மீது அவர் சுமந்து கொண்டார். ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தலையின் மீது யாரும் இதை சுமத்தவில்லை. அவராகவே முன் வந்து இதை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் நீயும் நானும் உலக ஜனங்களும் சாபமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாபத்தை தானே அவர் ஏற்றுக்கொண்டார். இதற்காகத்தான் அவர் உலகத்தில் அனுப்பப்பட்டார். இதற்காகத்தான் உலகத்தில் அவர் வந்தார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் குறிப்பாய் சாபத்தையும் சுமந்து கொள்ளும்படியாய் அவர் வந்தார். அப்படி என்றால் ஒன்று, அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு காரணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய். இரண்டாவதாக, அவர் சிலுவையில் மரித்ததற்கு காரணம் நம்முடைய சாபங்களை எல்லாம் நீக்கி அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாகவே அவர் மரித்தார். அதை நாம் சிலுவை மரணம் அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வரும்போது அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். இது ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே, ஆச்சரியமான கோணத்திலே போடப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில், அதுதான் அங்கு முக்கியமான ஒன்று. நாம் பாவிகளாய் இருக்கும்போது நமக்காய் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து, தம்முடைய உயிரை கொடுத்து அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். நாம் நல்லவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், நல்லவர்களுக்காக ஒருவன் மரிக்க துணிவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவியான ஒரு மனிதனுக்காக ஒருவன் மரிக்க வருகிறான் என்றால் அது மிகவும் கடினம் என்று அதே வசனத்தில் கோடிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீயும் நானும் பாவிகளாய் இருக்கையில் நமக்காய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய சிலுவை மரணத்திலே உயிரை கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை செய்வார்கள். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைமையிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார்கள். இது நமக்கு உலகத்தில் அறிந்த ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒன்றை கொடுப்பது, ஏதோ அவர்களிடத்தில் நன்றாக பேசுவது, அவர்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வது, இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்கள். ஆனால் இயேசுவானவர் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பாவம் அறியாதபடி உலகத்திலே வந்த இயேசுவானவர் அவர் சாபமாய் மாற்றப்பட்டு, அவர் பாவியாய் மாற்றப்பட்டு, நம்மேல் உள்ள அன்பினால் அந்த அன்பை வெளிப்படுத்தும்படி அவரே தன்னுடைய ஜீவனை உலகத்திலே கொடுத்தார். அந்த சிலுவை மரணத்திலே அவர் ஜீவனை கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கு நாம் நன்றாய் இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அவர் சிலுவை மரணத்திலே தன் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் புறஜாதியாகிய நமக்கு இந்த நாளிலே ரட்சிப்பு இல்லை. நாம் எங்கே இருந்திருப்போம், எப்படி இருந்திருப்போம் என்று நாம் ஒருவருக்கும் தெரியாது.
ஆனால் உனக்காய் எனக்காய் அவர் அந்த சிலுவை மரணத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடியினால், அதுவும் அவருடைய அன்பை விளங்க பண்ணினபடியினால், நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவருடைய அன்பை விளங்க பண்ணினபடியினால், நாம் இந்த நாளிலே ஒரு நீதிமானாய், ஒரு பரிசுத்தவான்களாய், ஒரு தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய், ஒரு எடுக்கப்பட்டவர்களாய், ஒரு அழைக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். இதே இந்த ரோமருக்கு எழுதின இதே புஸ்தகத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் அவர் நமக்கு எப்படி அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார் என்பதெல்லாம் நாம் அதிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதனால் அது இப்பொழுது நமக்கு வேண்டாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்வோம். அவர் நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படி அவர் சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார். அது நிமித்தம் அவருடைய அன்பு நம்மிடத்தில் திரளாய் இருக்கிறது. அந்த அன்பை புரிந்து கொண்டோம். மூன்றாவதாக வரும்போது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். கொலோசியர் 1:20 வரும்போது, அவர் சமாதானமற்று இருந்ததான உனக்கும் எனக்கும் உலக ஜனங்களுக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் உலகத்திலே வந்து சிலுவையில் மரித்தார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதே சம்பவத்தை எபேசியர் 2:14 வாசிக்கும் போது அவர் சமாதான காரணர் என்று வாசிக்கிறோம். அவர்தான் சமாதானத்திற்கு காரணமாய் இருந்தார். ஆகையினால் சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த சிலுவை மரணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 2:24 வரும்போது நம்முடைய பாவங்களை மாற்றும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். உலக மனிதர்கள் பாவத்தில் கிடக்கும்போது, அக்கிரமத்திலே கிடக்கும்போது, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கும்படியாய், இந்த பாவம் என்றால் அநேக காரியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவைகளெல்லாம் நாம் விளக்கி பார்த்து கொண்டே போவோம் என்றால் அது வேறு வழியிலே கடந்து போகும். அதற்கு ஒரே ஒரு வழியில் நமக்கு தெரிந்த மாதிரி நாம் சொல்ல வேண்டும் என்றால், பிறருடைய கண்களுக்கு மறைவாய் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதாவது ஒரு சில அந்தரங்க காரியங்கள் தவிர, மனிதர்களுடைய ஒரு சில அந்தரங்க காரியங்கள் தவிர மற்றுடைய கண்களுக்கு மறைவாய் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ செய்கிறோமோ அவைகளெல்லாம் பாவமாய் மாறிவிடுகிறது. ஆகையினால் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி, பாவத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கும்படியாகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அதே வசனத்தில் வரும்போது 1 பேதுரு 2:24 வரும்போது, நாம் குணமாகும்படி சரீரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடியதான பலவீனங்களாகட்டும், சோர்வுகளாகட்டும், வியாதிகளாகட்டும், ஆத்துமாவில் ஏற்பட்ட பலவீனங்களாகட்டும், ஆவியில் ஏற்பட்ட பலவீனங்களாகட்டும், இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பதற்காகவே அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, எபேசியர் 10:20 வாசிக்கும் போது நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். எதற்காக தைரியம் என்று வாசிக்கும் போது, பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு. அந்த எபேசியர் 10:20 வரும்போது அந்த வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். அதை நாம் சற்று கவனமாய் அதை கேட்போம். எபேசியர் 10ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வரும்போது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு
அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தின் வழியாய், எந்த மார்க்கத்தின் வழியாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆகையால், இது ஆகையால் என்றால் அதற்கு மேலே உள்ள வசனத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அது அப்படி மேலே போய்கொண்டே இருக்கும். அது நமக்கு இப்பொழுது வேண்டாம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். அல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, மார்க்கம், ஒரு வழி. பரலோகத்தில் நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய சரீரத்தில் இருந்து அவருடைய மாமிசத்தின் வழியாக நமக்கு ஒரு வழியை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதான் இங்க வாசிக்கிறோம். தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்தார். இந்த மார்க்கம் நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. மனித மார்க்கம் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். எந்த மார்க்கத்திலே போவதற்கு நீயும் நானும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், எந்த மார்க்கத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவானவர் நமக்கு கொடுத்த அவர் இரத்தத்தின் மூலம், அவர் சிலுவையிலே கொடுத்த அந்த மார்க்கத்தின் மூலம் கடந்து போவோம் என்றால் நமக்கு அந்த பரலோகத்தில் போகக்கூடியதான தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் 20வது வசனத்தில் மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் அந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் எது நடந்தாலும், என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நான் பரலோகத்தில் பிரவேசிக்க தேவன் எனக்கு உதவியாய் இருக்கிறார். ஏனென்றால் எனக்காகவே இரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் பரலோகத்தில் பிரவேசிப்பேன் என்ற நிச்சயம் நமக்குள்ளாய் கடந்து வரும். அதோடு மாத்திரமல்ல, அவர் தம்முடைய சுய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 வரும்போது அவர் சுய இரத்தத்தை கொடுத்து சிலுவை மரத்திலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி, ஏன்னா அருகாமையில் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கள்ளர்களுடைய இரத்தம் நமக்கு விடுதலையை கொடுக்கல, இயேசுவோடு கூட அறையப்பட்டவர்கள் தான். ஆனால் இயேசுவானுடைய இரத்தம் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்தது, பலனை கொடுத்தது, அவருடைய அன்பை விளங்க பண்ணினது, சமாதானத்திற்குள்ளாய் கொண்டு போனது, சமாதான காரணராய் இருந்தார். பரலோகத்தில் பிரவேசிக்க நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது, பாவங்களை மாற்றினது, நம்மை குணமாக்கினது. இப்படியெல்லாம் தொடர்ந்து நாம் வாசித்து கொண்டு வரும்போது அவருடைய சுய இரத்தம், தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை சம்பாதித்தார். அவருடைய இரத்தம் குற்றமற்ற இரத்தம் என்று சொல்லி நாம் 1 பேதுரு 1:19 வாசிக்கிறோம். மாசற்றதும் குற்றமற்றதுமான இரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அவரை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிலுவையை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிலுவை நமக்கு மேன்மையானது. அதோடு மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1:18 வரும்போது இந்த சிலுவையை பற்றின உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. நமக்கு அது பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 வரும்போது அவர் மிகவும் அருமையாய் அந்த வசனத்தை கோடிட்டு சொல்லுகிறார் ஆவியானவர். அதை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டும்படியாய் நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 வரும்போது
சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இந்த சிலுவை ஒரு தூக்கு மரத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது, இல்லை அந்த சிலுவை ஒரு பாவ சின்னத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. சிலுவையில் தூக்கப்பட்ட மரிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து ஏன் பேச வேண்டும் என்று இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் என்றால், அது அவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது இந்த உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. எத்தனையோ பலவீனத்தில் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். பலன் உன்னையும் என்னையும் இதுவரைக்கும் தாங்கி வந்திருக்கு. இந்த பலன் தொடர்ந்து நம்மை தாங்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு அந்த சிலுவை மரணம்தான் பலனாக இருக்கிறது. ஆகையினால் எல்லா சூழ்நிலையிலும் அந்த சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானிப்போம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, சிலுவை மரணத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்ட வேண்டால் அவனுக்கு அநேக காரியங்கள் உண்டு அவன் மேன்மை பாராட்டுவதற்கு. ஏன்னா அந்த நாட்களில் இருந்த மனிதர்களில் பவுல் அப்போஸ்தலனை போல படித்தவர்கள் யாரும் இல்லை. கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து படித்த ஒரு பெரிய மா மேதை, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாய் போன ஒரு கொலைகாரன், நியாயப்பிரமாணத்தில் தேறினவன். அதோடு மாத்திரமல்ல, அவன் கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகள் பட்டவன் என்று அதற்கு பின்னால் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவன் வரும்போது அவன் சொல்லுகிறான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்தில் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பெரிய படைத்தவன். எபிரேயருக்கு எபிரேயராய் இருந்தான், அவன் ரோமனாய் இருந்தான். இவ்வளவு மேன்மைப்படுத்தவன் சொல்லும்போது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவன் தன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டலை, தன்னுடைய பதவியை குறித்து மேன்மை பாராட்டலை, தனக்கு இருந்ததான ஆஸ்திகள் அந்தஸ்துகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டலை. அவனுக்கு இருந்த பெரிய ஒரு பதவி, அதை குறித்து மேன்மை பாராட்டலை. இயேசுவானவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து அவனை அப்போஸ்தலனாய் அழைத்து கொண்டார், அதை குறித்து அவன் மேன்மை பாராட்டலை. அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் சிலுவை மரணம் உனக்காய் எனக்காய் வந்தது. இந்த சிலுவை மரணத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த சிலுவை மரணம் உலகத்தில் வாழக்கூடிய உனக்கும் எனக்கும் கடைசி வரையிலும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். ஒன்று, தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் சிலுவையிலே மரித்தார். இரண்டாவதாக, அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படி அவர் சிலுவையிலே மரித்தார். அடுத்ததாக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் சமாதான காரணராய் அவர் சிலுவையிலே மரித்தார். அடுத்ததாக, நம்முடைய பாவங்களை மாற்றும்படியும் நம்மை சுகப்படுத்தும்படி குணப்படுத்தும்படியும் அவர் சிலுவையிலே மரித்தார். அடுத்ததாக வரும்போது நமக்கு தைரியம் கொடுக்கும்படி, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியம் கொடுக்கும்படி அவர்
சிலுவையிலே மரித்தார். அவருடைய சுய இரத்தத்தை கொடுத்து, குற்றமில்லாத அந்த இரத்தத்தை கொண்டு உன்னையும் என்னையும் அவர் மீட்டு குற்றமில்லாத அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படியாய் கொடுத்தார். இந்த சிலுவையின் உபதேசம் மற்றவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கும், நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அந்த தேவ பலனை கொண்டு இதுவரைக்கும் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த பலனோடு கூட அவரையே நாம் மேன்மைப்படுத்துவோம். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொன்னான், அவரையே மேன்மைப்படுத்துவேன், சிலுவையே மேன்மைப்படுத்துவேன். அதே மேன்மைப்படுத்தும் போது நாம் உலகத்தில் வாழும் வரைக்கும் அது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த வார்த்தைகளோடு கூட உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நம்மை அது பலப்படுத்தட்டும். குடும்பத்தின் சார்பில், கிறிஸ்துவின் ஜபவீடு சென்னை 78 சார்பில் திரும்பவும் உங்களுக்கு வாழ்த்தலை நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.